வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அதாவது வந்து தோலில் வர விரிமானங்கள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. யாருக்கெல்லாம் இது வரும், ஏன் வருது, அண்ட் வாட் கேன் வி டூ அபவுட் இட். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் வந்து எங்கள் லாங்குவேஜில், அதாவது மெடிக்கல் லாங்குவேஜில் இது பேர் ஸ்ட்ரையே டிஸ்டன்ஸே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்ட்ரையே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எந்த சிச்சுவேஷனில் வருது, அதுக்கு முன்னே வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஸ்கின்ல என்ன காம்போனன்ட் இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும்போது நம்ம ஸ்கின்ல என்ன நடக்குது. ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் இருக்குங்க. மேலாப்பில் இருக்கிறதா எபிடர்மிஸ் அப்படிங்கிற லேயர், அதுக்கு இடையில இருக்கிறது வந்து உங்களுக்கு டெர்மிஸ் அப்படிங்கிறது, அதாவது எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது டெர்மிஸ். இந்த டெர்மிஸில் தான் வந்து உங்களுக்கு நிறைய நர்வ் ஃபைபர்ஸ், அப்புறம் ரத்த குழா, ஸ்வெட் கிளான்ஸ், இது எல்லாமே இந்த டெர்மிஸில் தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ஃபேட் டிஷ்யூ. ஸோ இந்த டெர்மிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் நம்ம ஸ்கின்ல. ஏன்னா நம்ம ஸ்கின்னு கூடிய ஒரு இன்பார்ன் கெப்பாசிட்டி, எலாஸ்டிக் கெப்பாசிட்டி, அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஸ்கின்னை இப்படி பிடிச்சி புல் பண்ணீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது நார்மல் ஆயிருது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்றது. ஒரு ஸ்கின் அப்படின்னு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் அதை புல் பண்ணும்போது இட் கேன் கோ பேக் டு இட்ஸ் நார்மல் ஷேப் ஆர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். இந்த டெண்டன்சி வந்து இலாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் கொடுக்குது நம்ம ஸ்கின்ல. இந்த இலாஸ்டின்ங்கிற ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு இட் இஸ் பிரசன்ட் இன் த டெர்மிஸ் ஆர் தான் ஸ்கின்ல டெர்மிஸ்ங்கிற மிடில் காம்பனன்ட்ல இருக்கும். எந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஸ்கின் வந்து பியாண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி டு ஸ்ட்ரெச், அதுக்கு மேலேயும் ஸ்ட்ரெச் ஆகுதோ, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மிஸோட காம்பனன்ட்ல இந்த இலாஸ்டின் வந்து உடஞ்சு போயிடுது. ஸோ அந்த ஒரு பிரீச் ஒரு பிரேக் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ங்கிறது ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த பிரீச் ஒரு பிரேக் எப்போ வருது, எப்போ வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரெக்னன்சி. இதுதான் மோஸ்ட் காமன் இல்லையா. 90% ஆஃப் ப்ரெக்னென்ட் விமன் வில் ஹேவ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டியூரிங் தர் ப்ரெக்னன்சி. யூஸ்வலி வந்து லேட்டர் ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆர் லெஸர் வர்சஸ் கம்மி ஏஜில், யங்கர் ஏஜில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு யூஸ்வலி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது வந்து ப்ரெக்னன்சியில் ஆஃப்டர் த 5th month வந்து வர ஆரம்பிக்குது. இனிஷியலாக பார்க்கும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இட் பிகம்ஸ் ஒயிட், அதாவது ரொம்ப ஒரு சில்வரி ஒரு ஒயிட்டாக வந்து மாறிடுது உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னன்சி தவிர வேறு என்ன சுச்சுவேஷனில் வந்து வெயிட் கெயின் இருக்க போகுது? பியூபர்ட்டி, அதாவது வந்து அடோலசன்ஸ் ஒரு பியூபர்ட்டி டைம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து மசில் பில்டிங் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக போட ஆரம்பிப்பாங்க. ஸோ 40% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 70% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அரவுண்ட் த பியூபர்ட்டி பீரியட். இது தவிர வந்து எனிபடி ஹூ ரேப்பிட்லி கெயின்ஸ் வெயிட், ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் பண்ணுறவங்க, ஒரு விதின் அ பீரியட் ஆஃப் ஒரு 3 months 4 months ஒரு 10 கிலோ 15 கிலோன்னு கெயின் ஆகிறவங்களும் சரி, இல்லைன்னா ரொம்ப ரேப்பிட் வெயிட் லாஸ் அப்படி அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றது ரொம்ப காமன் உங்களுக்கு. ஸோ வித் ஆல் தீஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து மென்னுக்கு தான் ஜாஸ்தி வருமா இல்லை ஃபீமேல்ஸுக்கு ஜாஸ்தி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் விமன் கேன் கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ், பட் விமன் கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மோர் காமன்லி தென் மென் பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயின் இஷ்யூஸ் அரவுண்ட் சர்டன் ஏரியாஸ். அண்ட் மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எப்படி ஆகும், இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க, நிறைய ஜிம் போயிட்டு மசில் எக்ஸஸாக பில்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அரவுண்ட் தி அப்பர் ஏரியா. மென் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தி அப்பர் ஏரியா, அதாவது அரவுண்ட் தி ஆர்ம்ஸ் ஆர் பேக் ஆர் ஆர்ம்ஸ்லேயே பின்னாடி பகுதி எங்கே வந்து அந்த மசில் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, அண்ட் ஆல்சோ லோவர் பேக், இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து உங்களுக்கு மேல்ஸ் ஹேவ் மோர் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். வெரஸ் ஃபீமேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த செஸ்ட், பிரெஸ்ட் ஏரியாஸ், இல்லைன்னா பட்டக் ஏரியாஸ், தைஸ், அப்டமன், இந்த மாதிரி ஏரியாஸில் தான் வந்து மோர் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கிற ஏரியாஸில் வந்து விமன் டென் டு கெட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, உடனே நெட்டை போய் பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாமா, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் ரிசர்ச் படி பார்க்க போனால் வாட் கேன் அவாய்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது, நம்பர் 1, மெயின்டைன் அ ஹெல்தி டயட். உங்களுக்கு அடோலசன்ஸ், அதாவது உங்கள் பசங்க வந்து இது நியரிங் தட் 9-10 years ஆஃப் ஏஜ்னா முன்னாடியே வந்து புட் தம் இன் அன் ஆக்டிவ் ஸ்போர்ட் such that the body வந்து doesn't gain too much of weight during the puberty period. செகண்ட்லி வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம பசங்களோட ஒரு நார்மல் டயட் ஆயிடுச்சு இப்போலாம். இப்போ அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கார்போஹைட்ரேட் ரிச், சுகர் ரிச் டயட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எஸ்பெஷலி அரவுண்ட் தி அடோலசன்ஸ் பீரியட் we see a lot of children who are very overweight. So preferably வந்து cut down on the junk diet and give them a healthy diet. Make sure that they are in an active sport. Children are involved in active sports. So that is very important. Pregnancy பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா always maintain a steady weight gain. சடன்லி ஒரு 5th month 6th monthல திடீர்னு ஒரு வெயிட் கெயின் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து ஒரு சர்டன் வெயிட் கெயின் 10 to 12 kgs இஸ் அ நார்மல் வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னன்சி. உங்கள் பர்டிகுலர் ப்ரெக்னன்சி, உங்கள் பாடி டைப்க்கு உங்கள் கைனகாலஜிஸ்ட்
வந்து என்ன இத்தனை அளவு வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கலாம்னு சொல்லியிருக்கும் போது அதை வந்து ட்ரை டு கெயின் தட் வெயிட் கிராஜுவலி ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஒரு 5th month ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் ப்ராடக்ட்ஸ் டு மசாஜ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் த அப்டமன் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் த தை விச் டென் டு எக்ஸ்பேண்ட். அதாவது இது என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர் வந்து உங்களுக்கு ஈவன் சென்டினெல்லா ஏஷியாட்டிகா அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க, ஒரு பிளான்ட் பேஸ்ட் காம்பவுண்ட். அது வந்து சம் ஸ்டடீஸில் வந்து இட் ஷோஸ் டு கிவ் சம் பெனிஃபிட். ஆர் ஈவன் ஆல்மண்ட் ஆயில் in some studies shows that அது மசாஜ் பண்ணும்போது மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகும்போது it reduces the stretch marks அப்படின்னுட்டு. So with this you can help massage the areas around the abdomen and ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. கோகோ பட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு it is not proven to give any much benefit ஒன்றும் கொடுக்கறதில்ல. You can use a good moisturizer also to help with the moisturizing the skin well throughout your pregnancy. So இது எல்லாமே வந்து it will help well and also have a good healthy diet rich in vitamin A, vitamin C and zinc. So this will also help maintain your skin's elasticity. And of course வந்து உங்களுக்கு weight gain பண்றவங்க வந்து it is very essential to maintain a good and healthy diet. Apart from this, medical management என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா certain creams do help. ஆனால் இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் பீப்புள் போடக்கூடாதுங்கிறது சில வகையான க்ரீம்ஸ் இருக்கும், அது நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதர்ஸ் நான் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்கு ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது which do help in bringing down the stretch marks. ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெர்மபிரேஷன் ஒரு ஸ்கின் பாலிஷிங்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு மேலாப்பில் இருக்கிற 6 to 8 லேயர்ஸ் எடுக்கும்போது கீழே இருக்கிற ஸ்கின் புது ஸ்கின் வரும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது தவிர வந்து டெர்மா ரோலர் அப்படிங்கிறது ஒரு தெரப்பிங்க. இது வந்து நம்ம கொலாஜன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எலாஸ்டின் அண்ட் கொலாஜனை வந்து ரீபில்ட் பண்ணி அந்த ஸ்கார்ஸை வந்து குறைக்கிறதுக்குரிய ஒரு தெரப்பி இது. லேசர்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் சம் வேஸ் அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ், அதாவது மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பட் அது வந்து உங்களுக்கு when you talk to your doctor, when you talk to your dermatologist, you'll be able to get better options as far as scar therapy is concerned. But despite all this, you should remember, as far as pregnancy is concerned, striae are the scars of our brave pregnancy. So don't be ashamed of them. And you can reduce your scars, but you can't make them disappear altogether. So எப்பவுமே ஒரு realistic expectation ஓட உங்க டாக்டர் அணுகுங்க. Have a nice day.